ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CMOS NAND கேட்டு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா CMOS இன்வெர்ட்டரை பற்றி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்க்க போகிறது CMOSோட NAND கேட். ஸோ இந்த NAND கேட்டில் நம்ம எத்தனை இன்புட் எடுத்திருக்கோம் அப்படின்னா 2 இன்புட் எடுத்திருக்கோம். அந்த இன்புட்டை ஏபின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இதில் டோட்டலாக எத்தனை மாஸ் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். 2 PMOS 2 NMOS யூஸ் பண்ணுறோம். இந்த 2 PMOS நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்லலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். 2 NMOS எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? இப்போ நமக்கு நல்லா தெரியும் NAND கேட் அப்படின்னா அதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏபிங்கிறது இன்புட்டு, ஒய்ங்கிறது அவுட்புட்டு. அதோட எக்ஸ்பிரஷன் நமக்கு வந்து என்ன வரும்? ஏபி ஹோல் பார்னு வரும். ஸோ 0-0 காம்பினேஷனுக்கு அவுட்புட் என்ன வரும்? 1ன்னு வரும். 0-1-1-0 இது 2 காம்பினேஷனுக்கும் அவுட்புட் நமக்கு என்ன வரும்? 1ன்னு வரும். 1-1 காம்பினேஷனுக்கு அவுட்புட் என்ன வரும்? 0 வரும். இதுதான் NAND கேட். ஸோ இந்த NAND கேட்டோட ட்ரூத் டேபிள் நமக்கு இங்கே கரெக்டாக வருதா இந்த மாஸில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு, PMOS அப்படின்னா நம்ம என்ன வோல்டேஜ் கொடுக்கணும்? நெகட்டிவ் வோல்டேஜை கொடுக்கணும். ஸோ PMOSக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா டர்ன் ஆன் ஆகும். NMOSக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா டர்ன் ஆன் ஆகும். ஸோ பாசிட்டிவ் வோல்டேஜ் நெகட்டிவ் வோல்டேஜுங்கிறது இங்கே இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா 0ங்கிறது நெகட்டிவை மீன் பண்ணும், 1ங்கிறத பாசிட்டிவ்னு மீன் பண்ணும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள், இந்த டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். 0-0 ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ, தட் இஸ் இன்புட். ரெண்டுத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெகட்டிவ் பவர் சப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஏக்கும் வந்து நெகட்டிவ் கொடுக்குறேன், பிக்கும் நெகட்டிவ் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு PMOS முடிச்சுட்டு அடுத்து NMOS வரலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஏவை கொண்டு போயிட்டு PMOS 1ஓட கேட்டுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி பியோட இன்புட் கொண்டு போயிட்டு எங்கே கொடுக்குறோம்? PMOS 2 தட் இஸ் Q2ஓட கேட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன சப்ளை கொடுத்துருக்கோம்? நெகட்டிவ் சப்ளை கொடுத்துருக்கோம். அப்போ நெகட்டிவ் சப்ளை கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ ஷார்ட் சர்க்கியூட். அப்போ ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற VDD நமக்கு எங்கே வரும்? அவுட்புட்டில் வரும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா Q1 Q2 இது ரெண்டும் வந்து டர்ன் ஆன் ஆகும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NMOS Q3 Q4 இது ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னா நான் நெகட்டிவை கொண்டு போயிட்டு NMOSக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு என்னவாகும்? இது வந்து சுவிட்ச் வந்து ஓப்பன் சர்க்கியூட் ஆயிரும். ஸோ Q3யும் ஓப்பன் ஆகும், Q4ம் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் அப்படின்னா இது அவுட்புட்டோட கனெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ பாருங்கள் 0-0 காம்பினேஷனுக்கு Q1 ஆன் ஆகும், Q2 ஆன் ஆகும், Q3 Q4 ரெண்டும் எனக்கு என்ன ஆகும்? ஆஃப் ஆகும். இப்போ என்ன அவுட்புட் நமக்கு வரும் அப்படின்னா ஹை அவுட்புட். இங்கே VDD என்ன வோல்டேஜ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே 5 வோல்ட் இருக்குது அப்படின்னா அப்படியே நமக்கு வந்து அவுட்புட்டில் 5 வோல்ட்டு கிடச்சிரும். அதுதான் நம்ம வந்து ஹைன்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த காம்பினேஷன் 0-1 காம்பினேஷன். ஸோ ஏ வந்து 0, பியோட வேல்யூ 1. ஓகே, ஸோ ஏ 0 அப்படின்னா இந்தோட ஏவை கொண்டு போயிட்டு கேட் Q1க்கு கேட்டில் கொடுத்துருக்கோம். 0ங்கிறது நெகட்டிவ். அப்போ இது என்னாகும்? நமக்கு டர்ன் ஆன் ஆயிரும். ஓகே, ஸோ பியில் வந்து 1 இருக்குது. ஸோ இந்த 1 கொண்டு போய் Q2ஓட கேட்டில் கொடுக்குறப்போ இது என்ன ஆயிரும்? ஓப்பன் சர்க்கியூட் ஆயிரும். கரெக்டுங்களா? சரி, அதே மாதிரி ஏ கொண்டு போயிட்டு Q3யோட கேட்டில் கொடுத்துருக்கோம். இது வந்து 0. அப்போ 0 கொண்டு போயிட்டு NMOSக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இது ஓப்பன் சர்க்கியூட் ஆயிரும். கரெக்டுங்களா? இப்போ இங்கே 1 இருக்குது. அந்த 1 கொண்டு போயிட்டு Q4ஓட கேட்டுக்கு கொடுக்குறப்ப இது என்ன ஆயிரும்? ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். கரெக்டா? இது கிரவுண்ட் ஆயிரும். அப்போ எனக்கு வந்து இது ஓப்பன் ஆயிரும், இது கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். இங்கே என்ன ஆகும்? இது ஓப்பன் ஆயிரும், இது என்ன ஆயிரும்? ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன்? 0 கொடுக்குறேன். 0ங்கிறது நெகட்டிவ் வோல்டேஜ். அப்போ நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறப்ப இது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். அப்போ ஷார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா VDD இது வழியாக நமக்கு என்ன ஆகும்? அவுட்புட்டில் கிடச்சிரும். கரெக்டுங்களா? அப்போ இதில் இருந்து 0-1 காம்பினேஷனுக்கு Q1 என்னாகும்? நமக்கு ஆன் ஆகும், Q2 என்னாகும்? ஆஃப் ஆகும். அதே மாதிரி Q3யும் ஆஃப் ஆயிரும், Q4 என்னாகும்? ஆன் ஆகும். அந்த காம்பினேஷன் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அவுட்புட் என்ன வரும்? ஹைன்னு வரும். அதே மாதிரி தான் 1-0 காம்பினேஷன். ஓகேவா? 1-0னா ஏ வந்து 1 இருக்கும், பி வந்து 0. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அதே மாதிரி தான், பட் டெர்மினல்ஸ் என்ன ஆயிருக்கும்? ரிவர்ஸ் ஆயிருக்கும். ஏ வந்து 0 வந்திருக்கும், இங்கே 1 வரும். இது வந்து 1 இருக்கும், இது 0 வரும். அவ்வளோதான். பட் அதே காம்பினேஷன் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து லாஸ்ட் வந்து 1-1 காம்பினேஷன். ஸோ 1-1 அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பாசிட்டிவ். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. அப்போ பாசிட்டிவ் வோல்டேஜ் கொண்டு போயிட்டு Q1 Q2க்கு கொடுக்குறப்ப இது என்ன ஆயிரும்? நமக்கு ஆஃப் ஆயிரும்.
Q1 Q2 ரெண்டுமே ஆஃப் ஆயிரும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா NMOSக்கு கொண்டு போய் கொடுக்குறப்போ NMOS Q3 Q4 ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா ஆன் ஆயிரும். ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். ஷார்ட்டட் டு எங்கே, கிரவுண்டு. ஓகேவா, கிரவுண்ட் அப்படின்னா நமக்கு என்ன பொட்டன்ஷியல், 0 பொட்டன்ஷியல். அப்போ அவுட்புட்டில் நமக்கு என்ன வோல்டேஜ் வரும், 0 வோல்ட் வரும். 0ங்கிறது இங்கே என்ன மீன் பண்ணுவோம், லோன்னு மீன் பண்ணுவோம். ஏன்னா இது ரெண்டும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆனதுனால நமக்கு என்ன ஆகாது, VDD கண்டிப்பாக வரவே வராது. இதுதான் நமக்கு ஷார்ட் ஆகுது. ஆனால் ஷார்ட் ஆகுறது எங்கே போய் ஷார்ட் ஆகுதுன்னா கிரவுண்டில் ஷார்ட் ஆகுது. அதனால என்ன ஆயிரும், 0 வோல்ட் வரும். அப்போ 0 வோல்ட்டுங்கிறது வந்து லோ ஸ்டேட். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 0 காம்பினேஷனுக்கு 1, 0 காம்பினேஷன் 1, 1 காம்பினேஷன் 1, 1க்கு என்ன அவுட்புட் வருது, 0 அவுட்புட். ஓகேவா. இதை தான் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் நார்மல் ட்ரூத் டேபிளில். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா CMOS NAND கேட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 மாஸ் டிவைசஸ் இருக்குது. அது 2 டிவைஸ் வந்து PMOS, 2 டிவைஸ் வந்து NMOS. ஸோ PMOS ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். NMOS ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டேபிளை எடுத்துகிட்டு 1 by 1 நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். 0 காம்பினேஷனுக்கு எந்தெந்த மாஸ் டிவைசஸ் வந்து ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், அதிலிருந்து அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காம்பினேஷனாக எடுத்து நீங்கள் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கணும். சரிங்களா. இதுதான் வந்து CMOS NAND கேட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.